உண்மையா சொல்றேன், மந்திரம், யந்திரம், தந்திரம் இதெல்லாம் தெய்வத்துக்கு தேவையில்லை. அவங்க பயன்படுத்துவாங்க. இப்ப போகர் இங்க இருந்து சீனாவுக்கு போனார் ஆகாய மார்க்கமா. உடம்பு அது பேரு பரகாய பிரவேசம். அதெல்லாம் அட்டமா சித்தெல்லாம் சும்மா குப்பை. இது வர வைக்கிறேன், லிங்கம் வர வைக்கிறது, அதெல்லாம் சும்மா தந்திரம். உண்மையான அன்பும் உண்மையான ஒழுக்கமும் உண்மையான வழிபாடும் தான் ஆண்டவரிடம் நம்மை கொண்டு சேர்க்கும். பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த என் செல்வமே கணக்கம்பட்டி செல்வமே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. அப்ப அட்டமா சித்தி, அது ஒரே ஒரு ரகசியம் சொல்றேன். ரொம்ப மெத்த பிடித்த மகான். ஒரு கப்பல்ல போறார், போட்ல போறார். அங்க ஒரு தனி தீவு. தம்பி வடகோட்டி யாரா இருக்காங்களா தீவுல? யாரும் இல்லைங்க சாமி அப்படின்னு பாக்குறாரு. புகை வருது, நெருப்பு இல்லாம புகையாது. தம்பி புகை வருதுப்பா, போய் நிறுத்தாங்க பக்கத்துல. நிறுத்தியாச்சு. இறங்கி போனா ஒரு 4 துறவிகள், 4 சன்னியாசிகள் அல்லது 4 சாமியார்கள். அழுக்குமா ஷேவ் பண்ணா முடியலாம் உட்கார்ந்து குளிர்காஞ்சல் இருக்காங்க. சொன்னார -, அந்த மாதிரி -. குளிர்காஞ்சல். சாமி நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? நாங்கெல்லாம் வழிபாடு பண்றோம். இவர் போன மெத்த படித்தவர் சொன்னார், இப்படி எல்லாம் வழிபாடு பண்ணக்கூடாது, இப்படி இப்படி பண்ணோம். பாயிண்ட் நம்பர் 1 2 3 4. சரிங்க சார், கிளம்பிட்டு வர்றேன், போயிட்டு மறந்துடாதீங்க. போட்ல ஏறிட்டாரு. அந்த கற்றுக் கொடுத்த அந்த மெத்த படித்த மகான் போட்ல போறாரு. 2 துறவிகள் வேகமா ஓடிறாங்க. எது மேல? தண்ணி மேல. தண்ணி மேல ஓடி வர்றான பார்த்தவருக்கு ஒரு பேதியாவது. விழுந்துட்டு சாமி சாமி என்ன சாமி நில்லுங்க நில்லுங்க. தண்ணி மேல வந்து போட்ல ஏறிட்டாரு. என்ன வேணும்னா, சாமி நீங்க ஒரு 10 பாயிண்ட் சொல்லி கொடுத்தீங்க, அது இந்த 4வது பாயிண்ட்டும் 5வது பாயிண்ட்டையும் மறந்துட்டோம். உடனே இவர் சொன்னாரா, உங்களுக்கு எந்த பாயிண்ட் வேணாயா, உங்க விருப்பத்துக்கு போய் பண்ணீங்க. ஏன்னா அவர்கள் அந்த நிலையை அடைந்து விட்டவர்கள். அதனாலே படிப்பு, பதவி, மற்ற எதுவுமே சாமி முன்னாடி ஒண்ணுமே